நேற்றுக்கு வந்து அடிச்சு அடியில் வெளில விடாதாப்புல யாரு இந்த ஓனா இப்போ வாயில் போயில வச்சான் ஓனா வெளில வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாப்புல வைங்களேன். நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்தாப்புல என்னென்னா வந்து ஐட்டம் சாங் மாதிரி எங்கள் ஆட விட்டுருவாங்க போருக்கு, அது சினிமா தேட்டர் மாதிரி மாற்றிட்டாங்க, கட் ஷார்ட் எல்லாம் சொல்லி ஆக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சினிமா ஷூட்டிங் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நாளில் எல்லா அங்கே எடுத்து டான்ஸ் ஆட்டாங்க போருக்கு அப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சார். நிறைய பேர் இந்த ஐட்டம் சாங் நீங்கள் எப்படி சொல்லலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. விடுங்க, அது ஏதோ நடைமுறையில் சினிமா துறையில் இருக்குது, அது அவர் வாயில் வந்துட்டு அது சினிமா துறையை சார்ந்தவர் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஸ்கிரிப்ட் வச்சு பேசிட்டாருங்க, ஸ்கிரிப்டாக வச்சுட்டு பேசிட்டாருங்க, கட் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இப்படியே இங்கே பாருங்க ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு பேசினுக்கிறாப்புல, சினிமா தேட்டர் மாதிரியே பேசிட்டுருக்கிறாப்புல, பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருக்கிறாருப்பலங்க. இது மாதிரி தமிழ் வரலாற்றில் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க இப்படின்னு ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு படிச்சுட்டு உட்காந்துருக்காப்புல. ஆடா பாவிகளா, இவரு பெரிய ஒரு பேப்பரை வச்சு படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்களேன். இதற்கு முன்னாடி இவர்கள் எல்லாம் யோக்கியர்கள், ஒழுங்கு என்னங்க இப்படிங்க சட்டமன்றத்தில் இப்படி நடந்து நான் பார்த்ததே இல்லைங்க. எப்படிப்பட்ட ஆளுமைகள் இருந்த சட்டசபை தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் இருந்த சட்டசபை, கலைஞர் இருந்த சட்டசபை, ஜெயலலிதா இருந்த சட்டசபையில இவர் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டாங்க. அப்புறம் ஒன்று சொல்லுதா, கோமாளிகளை எங்கேயோ விட்டோம்னா அது சர்க்கஸ் கூடாரமா மாத்திர மாதிரி ஏதோ துருக்கி பழமொழி ஆகும், அதெல்லாம் கொண்டா வச்சு ஊற்றிட்டு இருக்கணும் வைங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.